உங்களுக்கு நிறைய ஆசை இருந்தும் அதை வெளியில சொல்ல பயப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு பொண்ணு ஃபேஸ் பண்ண சைலண்ட் ஸ்ட்ரகிள். இதை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்தே என்னதான் வீட்டுல இருந்தாலும் தனியா தான் ஃபீல் பண்ணுவா. ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டா கூட அது வேணான்னு தான் ஆன்சர் வரும். இப்ப கேக்குற சின்ன சின்ன ஆசை கூட அவகிட்ட வரவே வராது. அவளோட பேரண்ட்ஸ் அவ பேசினா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவ ஃபீலிங்ஸ்க்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் சின்ன வயசுலயே அவன் மைண்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருச்சு. ஸ்லோவா அவ மேலேயே அவளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங் டெவலப் ஆகுது. வருஷங்கள் போக போக ஸ்கூல் முடிஞ்சது, காலேஜ் வந்துச்சு. ஆனா அவ லைஃப் மட்டும் மாறவே இல்லை. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் யாருக்கிட்டையும் அவ ஓபன் அப் பண்ணல. போக போக ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் நார்மலா பேசி இப்போ 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் அப் ஆகுறா. ஜட்ஜ் பண்ணல, இக்னோர் பண்ணல, எல்லாத்தையுமே சைலண்டா உட்காந்து கேட்டா. அதுல இருந்து அவளோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அவ சிரிக்க ஆரம்பிச்சா. கஷ்டங்களை ஷேர் பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டா. ஃப்ரெண்ட் ஜஸ்ட் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அவளை தான் ஹோம்லியா ஃபீல் பண்ணா, ஃபேமிலியா ஃபீல் பண்ணா. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்காத கேர் அந்த ஃப்ரெண்டு மூலமா அவளுக்கு கிடைச்சது. யோசிக்க ஆரம்பிச்சா, பிளட் ரிலேஷன்ஸ் தான் அவளோட ஃபேமிலின்னு இல்லை. சம்டைம்ஸ் நம்ம லைஃப்ல வர சில பேர் உண்மையா நம்மளுக்கு ஹோம்லி ஃபீல் கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு வேர்டு கிடையாது, சில பேருக்கு அதுதான் ஹோம்.